முதலாவது அரங்கு நிறைவு பெறுகிறது. அடுத்து மடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரங்கிலே கலந்து கொண்டு தங்களது உரைகளை வழங்கியமைக்காக நாங்கள் அடுத்த அரங்குக்கு செல்கிறோம். இந்த அரங்கிலே மூத்த எழுத்தாளர்கள் கௌரவம் இடம்பெறுகிறது. திரு சிற்பி சரவணபவன் அவர்கள், திரு டொமினிக் ஜீவா அவர்கள், திரு அன்புமணி அவர்கள், திரு தெளிவந்தி ஜோசப் அவர்கள், திரு KS சிவகுமாரன் அவர்கள், திரு செங்கை ஆடியான் அவர்கள் வந்திருப்பதாக தெரியவில்லை. திருமதி அன்னலட்சுமி ராஜதுரை அவர்கள் ஆகியோரை மேடைக்கு வருமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து திரு டொமினிக் ஜீவா அவர்கள். அடுத்து திரு அன்புமணி இதா நாகலிங்கம். அடுத்து திரு தெளிவந்தி யோசப் அவர்கள். KS சிவகுமாரன் அவர்கள். சென்டர் கொஞ்சம் நடுவாங்க. அடுத்து திருமதி அன்னலட்சுமி ராஜதுரை சென்டர் என்பதை கவனத்தில் கொண்டு முதலில் திரு சிற்பி சரவணபவன் அவர்களை தலைவர் கவிமான் சுபாஜிராஜா அவர்களே, மொழியை அலங்கரிக்கின்ற எழுத்தாளர் குழுக்களே, அதே அளவு கனத்துடனும் சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, ஜீவகுமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மேடையிலே ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட ஞாபகம் எனக்கு வருகின்றது. ஒருவனை எல்லோரும் பாராட்டி கொண்டிருந்த பொழுது அவன் சொன்னான், என்னை என்னுடைய மனைவி பெரிய ஆள் என்று பாராட்டுகின்றாள், பக்கத்து வீட்டுக்காரன் பாராட்டுகின்றான் நீ ஒரு பெரியவன் என்று, எதிர் வீட்டுக்காரன் பாராட்டுகின்றான், பாடசாலையிலே இருக்கின்றவர்கள் பாராட்டுகின்றார்கள். ஆனால் எனக்குத்தான் தெரியும் நான் யார் என்பது. இந்த பாராட்டப்படுகின்ற எழுத்தாளர்களை பார்க்கும் பொழுது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல் சில சில்லறை வேலைகள் செய்து எழுத்துலகத்திலே இருந்த ஒரே ஒரு காரணத்திற்காக என்னையும் சேர்த்ததை நினைத்துக் கொண்டு இந்த ஞாபகம் எனக்கு வந்தது. என்றாலும் பிறப்புக்கும் எழுத்தாளர்க்கெல்லாம் சிறப்புமா செய்கின்ற சாதனைகளால்
என்ற ஒரு புது குரலை நாங்கள் வைத்துக் கொண்டு பார்த்து எழுத்துலகத்திலே இருந்த காரணத்தினாலே என்னையும் சேர்த்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லோருடைய சார்பிலும் அன்னலட்சுமி ராஜதுரை அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள் என்பதற்காக என்னை பற்றி நான் மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். மாணிக்க வாசகர் இறைவன் ஆட்கொண்ட பொழுது சொன்னாராம், தந்தது உண்டென்னை கொண்டது எந்தென்னை சங்கரா யாகோலோ சதுரன். இறைவன் பெரியவன், ஆற்றல் மிக்கவன், எல்லாம் தெரிந்தவன், எல்லாம் வெல்லவன். ஆனால் நான் எதுக்கும் உதவாதவன். நீ உன்னை என்னிடம் தந்தாய், நான் உன்னை பெற்றுக் கொண்டேன், நீ என்னை பெற்றுக் கொண்டாய். அப்படி பார்க்கும் பொழுது இங்குள்ள எழுத்தாளர்கள் எனக்கு கொடுத்தது நிறைவு, நான் அவர்களுக்கு கொடுத்தது குறைவு. ஆகவே மாணிக்கவாசகரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இங்கே உள்ள சைவ பெருமக்களிடமும் அவர்கள் மன்னிப்பாக நினைத்துக் கொண்டு நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். தந்தது உன் தம்மை கொண்டது எந்தென்னை சார்குளிர் யார் போலோ சதுரன். அந்த ஒன்றில்லா ஆனந்தமடைந்தேன் ஜாதி நீர் பெற்றது என்பால் சிந்தையுள் நிற்கும் ஜீவகுமாரா செம்மை சேர் எழுத்தின் வேந்தர்கள் வந்து நீர் வாழ்த்தி பரிசும் தந்துள்ளீர் யான் இதற்கோர் கைமாறிலனே. கைமாறு செய்ய என்னிடம் எதுவும் இல்லாவிட்டால் எழுத்தாளர் பெருமக்களிடம் ஒரு வேண்டுகோள் கொடுக்க விரும்புகின்றேன். பழையபடி சமயத்துக்கு போனால் படைத்தல் கடவுளாக இருக்கின்றவன் பிரம்மா. அந்த பிரம்மாவினுடைய நாக்கிலே உறைபவள் கலைமகள் சரஸ்வதி. பிரம்மதேவனுடைய படைப்புகள் எல்லாமே ஒரு காலத்திலே மடிந்து விடுகின்றன, மறைந்து விடுகின்றன. ஆனால் சரஸ்வதி தேவியினுடைய அருளை பெற்றுக் கொண்டு புலவர்கள், பண்டிதர்கள், எழுத்தாளர்கள் படைக்கின்ற படைப்புகள் அமரர்களாக என்றும் நின்று நிலைக்கின்றன. கலைமகள் வாழ்க்கை முகத்ததெனினும் மலரவன் வண்டமுழோர்க்கு ஒவ்வார். மலரவன் செய் வெற்றுடம்பு மாய்வன போல் மாயா புகழ் கொண்டு வெற்றிகள் செய்யும் உடம்பு. அப்படி நின்று நிலைக்கக்கூடியதாக கம்பன் விழா நடந்து கொண்டிருக்கின்றது. கம்பனுடைய ராமன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். அதை போல பாத்திரங்களை எழுத்தாளர்கள் படைக்க வேண்டும். அந்த பாத்திரங்களுக்கேற்ற நிகழ்ச்சிகளை போற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கௌரவம் அளித்தமைக்காக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எழுத்தால் ஜீவகுமாரனுக்கும் சொல்லால் ஞானகுமாரனுக்கும் நான் ஒரு பொருளை சொன்னேன். அதை நிறைவேற்றுவதற்காக அடுத்த நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்கின்ற போதிலும் கூட அதிலே கலந்து கொள்பவர்கள் கணிப்பிடக்கூடிய பெரியவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் சொன்ன அந்த செயலை நிறைவேற்றுவதற்காக இந்த நன்றியுரை முடிந்தவுடன் உங்களிடமிருந்து விடை பெறுவதற்கு இப்பொழுதே விண்ணப்பித்துக் கொண்டு என்னுடைய இந்த நன்றியுரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். நன்றி திரு சிற்பி சிவசரவணபவன் அவர்களே. அடுத்து திருமதி அன்னலட்சுமி ராஜதுரை அவர்கள். சபை சமைந்திருக்கின்ற எழுத்தாளர் கலைஞர் பெருமக்களை அனைவருக்கும் எங்களுடைய நம்பிக்கையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளோம்.
இன்றைய நிகழ்வு ஒரு நிலத்தை இலக்கிய உலகில் ஒரு வித்தியாசமான தனித்துவமான ஒரு நிகழ்வாக அமைந்திருப்பதை பிள்ளைகளோடு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். டென்மார்க்கிலிருந்து எழுத்தாளர் ஜீவகுமார் அவர்களுடைய சிந்தனையில் எழுந்த இந்த அருமையான நிகழ்வில் அவர் தன்னுடைய சொந்த முயற்சியின் மூலம், தன்னுடைய படைப்புகளின் மூலம், தன்னுடைய படைப்பு துறையின் மூலம் வெளியிட்ட நூல்களை இங்கு கொண்டு வந்து அவற்றை எங்களுடைய மாணவ செல்வங்களும் ஏகிய வாசகர்களும் வாசித்து நல்வழி காண வேண்டும் என்ற ஒரே ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் அவற்றை பாடசாலைகளுக்கும் ஏனைய வாசகர்களுக்கும் இலவசமாக அளிக்கின்ற இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமானதாகும். அந்த நிகழ்விலே இலக்கு எழுத்தாளர்களின் சிரேஷ்ட எழுத்தாளர்கள் என்று அளிக்கப்பட்ட பிரபல எழுத்தாளர்களை, சமூகத்துக்கு சேவையாற்றியவர்களை இங்கு கௌரவிக்க அவர் இருந்து கொண்ட முயற்சியை இலக்கிய உலகம் பாராட்டுகின்றது. நாம் பாராட்டுகின்றோம். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு என்று கூறுவார்கள். அந்த உயர்ந்தோர் முக்கியமான இடத்தை இக்காலத்திலும் எழுத்தாளர்களும் புலவர்களும் பெற்று வந்திருக்கிறார்கள். வெளியூர் செய்கின்ற பணிகளிலும் விசேடமான பணியை எழுத்தாளர்களும் புலவர்களும் ஆண்டோர்களும் ஒன்றுவரை ஆற்றி வருகின்றார்கள். ஏனெனில் இந்த சமுதாயத்தை நல்ல வழியில் திசைகரித்து விடுகின்ற, நல்ல வழியில் ஆற்றுப்படுத்துகின்ற, நல்லதை எடுத்து கூறுகின்ற ஒரு உயரிய பணியை அவர்கள் செய்து வருகின்றார்கள். அவர்கள் உண்மை தன்னலம் பாராமல் தங்களுடைய சிந்தனையை ஆற்றலையும் அதற்காக செலவிட்டு வருகின்ற அந்த படைப்பாளிகள் இன்னொன்றைக்கும் பாராட்டக்கூடியவர்கள். அவர்களை அவர் பாராட்டுகின்ற போது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வகையிலே இந்த அரிய சபையிலே இந்த எழுத்தாளர்களாகிய எங்களை பாராட்டும்படியாக அவர் எடுத்த இந்த விழாவுக்காக இங்கு வீட்டிருக்கின்ற எழுத்தாளர் பெருமக்கள் அனைவருக்கும் சார்பாக தீபகுமார் அவருக்கும் இந்த சபையில் வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் இதில் ஒழுங்கு செய்த அனைவருக்கும் தன்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.